பாரதி ராஜா அவர்களுடைய நினைவுகளை பல்வேறு விதமாக பல்வேறு நிலைகளை யாரெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க, எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்மளோட அடுத்தபடியாக திருச்சிற்றம்பலத்தினுடைய இயக்குனர் மித்ரன் ஜவஹர் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. பல நடிகர் நடிகைகளை இயக்கின ஒரு இயக்குனரை நீங்கள் கடைசியாக இயக்கியிருந்தீங்க இல்லையா, திருச்சிற்றம்பலம் படத்தில். அவருடைய கேரக்டர்லேயே அந்த படத்தை நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதாவது அவரை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சீரியஸான இல்லை ஒரு இயக்குனராக தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் நீங்கள் நடிக்க வச்சுருப்பீங்க. அவரோட நகைச்சுவையாக இருக்கட்டும், இல்லை அவருடைய ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே அந்த படத்தில் அழகாக அமைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அவரோட இருந்த அந்த நட்புறவில் இருந்த அந்த நினைவுகள்லாம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பாக அந்த திருச்சிற்றம்பலம் ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், ஒரு சம்பவம் அந்த படம். ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் மிகப்பெரிய ஃபேன் பாரதி ராஜா சாருக்கு. அவரோட படங்கள் எல்லாமே எங்களுக்கு அது லெசன் மாதிரி. ஆக்சுவலா திரைப்பட கல்லூரியில நான் டிஎஸ்டி படிச்சப்ப கூட அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், படங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் உதவி ஒர்க் பண்ணப்போ அவரோட படங்கள் உதவிக்கிணறு கூட சேர்ந்து நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். படம் பண்ணும் போதும் படம் பண்ணும்போது மற்ற படங்கள் பண்ணும் போதும் கம்போசிங்ல கூட அவரோட பாடல்கள் இவ்வளவோ நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்ஷன் இந்தியன் சினிமா. ஆக்சுவலா அவருக்கு இன்னும் ஒரு பெரிய மரியாதை எப்பயுமே இருக்கும். அந்த முதல் மரியாதைன்னு சொல்லுவோம்ல, அந்த அவர் பண்ண முதல் மரியாதை படம் மாதிரியே அவருக்கு எப்பயுமே சினிமா, தமிழ் சினிமா இருக்கிற வரைக்குமே அவருக்கு அந்த பேரும் புகழும் எப்பயுமே இருக்கும். அவரு உடன்தான் தெரிஞ்சிருக்கே தவிர அவரோட சாதனைகளும் அவர் அவரோட கேரக்டர்ஸும் மற்றவங்களோட பழகின விதம் இதெல்லாம் எப்பவுமே போகாது. திருச்சிற்றம்பலத்துல ரொம்ப நான் இப்ப சொன்ன எந்த இதுமே தடையுமே இருக்காது. ஒரு மிகப்பெரிய இயக்குனர் கூட ஒர்க் பண்ண போறேன்னா ஒரு பயம் இருக்கும்ல. நான் யாடி மாநில KS சார் கூட ஒர்க் பண்ணப்போ அதே பயம் இருந்தது. மிகப்பெரிய இயக்குனர் கூட ஒர்க் பண்ண போறோம், அதே பயம் இதுல இருந்துச்சு. பட் என்னன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் வந்தார் அவர். ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்றத மறந்துட்டு தான் அவர் செட்டுக்கு வந்தாரு. அதுவே பயங்கர ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஆக்டரா வரேன், அப்ப அந்த கேரக்டருக்கு எப்படி நான் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போனா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே வந்தாரு. ஷூட்டிங் முன்னாடியே நாங்க நானு தனுஷ் சார் எங்க டீம் எல்லாம் போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு நேரா போயிட்டு என்னென்ன லுக்கு, அந்த பனியன்ல இருந்து துண்டுல இருந்து அவர் போடுற அந்த கையில கட்டுற கயிறு வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு சும்மா போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். அப்பயே ரொம்ப லைவா இருந்தது. ரொம்ப லைவான ஒரு தாத்தாவா இருக்கணும். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும்போது அதுல மிடில் இருந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாகவும் சீரியஸாகவும் அதே நேரத்துல ஹேண்டில் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யதார்த்தமான ஒரு தாத்தா வேணும்ன்றப்ப அப்படியே அது இருந்தது. அந்த நாங்க டெஸ்ட் ஷூட் மாதிரி அது பண்ணப்போ போட்டோ எடுத்தப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனுஷ் பயங்கர ஹாப்பியா இருந்தாரு. அது அப்படியே ரொம்ப யதார்த்தமா தான் அவரை நம்ம பண்ணாச்சு. அவர் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இயல்பா அந்த பியர் அடிக்கிற சீன்லையும் சரி, அவரை தனுஷார திட்டுற சீன்லையும் சரி, வில்லேஜ்ல அவர் பண்ணும்போதும் சரி, அதை ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டாரு. ஏதாவது நம்ம வேணாம் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா கூட அதை ஓகே 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 ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்தாரு. அதுதான் அவர் அந்த சினிமா மேல இருக்க காதல். நான் ஒரு பெரிய டைரக்டரு அப்படிங்கிறது நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் மைண்ட் செட் பண்ணிட்டு வரவே இல்லை. அதனாலதான் அந்த ரேப்பம் வந்திருக்கும். நாங்க என்ன நினைச்சோமோ அதுதான் வந்திருக்கு. படமா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, நீலகண்டன் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பாத்தீங்கன்னா கூட எல்லாமே நாங்க பண்ண அந்த கிராஃப்லயே இருக்கும். அதுக்கு என்னன்னா நாங்க நினைச்சது அவங்க பண்ணி கொடுத்தனாலதான். ஈவன் நித்யானந்த் கூட இவங்க எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்ததோ அதுக்கு அழகா கோஆபரேட் பண்ணியிருந்தாங்க. பாரதிராஜா சார் அவ்வளவு அழகா சின்ன சின்ன டைலாக் கூட நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்ன எல்லாமே ஒரு அழகா பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாம அவர் அந்த ஷூட்டிங் டைம்ல அவர் கூட ஒர்க் பண்ணதை மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கும் தனுஷாருக்கும் ரொம்ப ஃபேவரட் அவரு. அவரோட படங்கள் இப்போ இல்ல, நாங்க யாரடி மோகினி, குட்டி, உத்தம் பண்ணும்போது எல்லாமே ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டல்ல உட்காந்து அவரோட படங்கள் பார்ப்போம், ஸ்பீக்கர்ல அவர் பாட்டுகள் கேட்போம். கம்போசிங்ல அவர் சாங்ஸ் போட்டு நாங்க டியூன் வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
ஸோ அவரோட படங்கள் அது வந்து ஏபிசிடி மாதிரி எங்களுக்கு. ஸோ நிறைய பாடல்கள் அவர் படத்துல நாங்க எடுத்திருக்கோம். நிறைய பிஜிஎம்ஸ்லாம் வந்து நாங்க போட்டு பார்ப்போம். டயலாக்ல இருக்கட்டும், பழைய படங்கள் முதல் மரியாதை, காதல் ஓவியம், கடலோர இதெல்லாம் வந்து நாங்க ரிப்பீட்டா பார்த்துக்கிட்டே இருப்போம். காலகாலமா அந்த படங்கள்லாம் எப்பயுமே இருக்கும். ஸோ அவரை திருச்சிட்டம்பலம் ஷூட்டிங் டைம்ல ஷார்ட்டை கூட்டு வரும்போது ரொம்ப அவர் தளர்ந்துதான் இருந்தார் அப்படியே. ஸோ கேரமன்ல இருந்து கை பிடிச்சு டைரக்டர் சுப்பிரமணிய சிவா அந்த ப்ராஜெக்ட்ல எங்க கூட இருந்தாரு. நானும் அவர்லாம் போய் அவர் நேரா மரியாதை நிமித்தமா அவர் அழகா கை பிடிச்சு கூட்டிட்டு வந்து ஷாட்ல உட்கார வச்சு திரும்ப அவரு வெளியில போயிட்டு வர கஷ்டமா இருக்கும்னு அங்கேயே அவருக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணி சேர்ல உட்கார வச்சு திரும்ப சீன் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா அங்க இருந்து பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாரு. ரொம்ப லைட்டிங் டைம் ஆச்சுன்னா தனுஷாவே சொல்லுவாரு, சார் உட்கார்ந்து இருக்காரு, அவர் கூட வச்சிருப்பாரு, ஒரு பாட்டு போட்டு விடுங்க படத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து முதல் மரியாதையில இருந்து ஏதாவது ஒரு சாங் பிளே பண்ணுவோம். அப்ப அவர் அப்படியே அந்த ஈஸி சேர்ல படுத்துட்டு கேட்டே இருப்பாரு. அவர் கண்ணெல்லாம் கலங்கும். அப்ப சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் மறக்கவே முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கிரேட் மெமரிஸ். சொல்ல போனா நாங்கெல்லாம் லக்கி அந்த மாதிரி ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு இயக்குனரோட நாங்க ஒர்க் பண்ணிருக்கோன்றது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஆக்சுவலா. அதுவும் அந்த கேரக்டரும் அந்த படமும் ஒர்க் அவுட் ஆனது வந்து கடவுள் புண்ணியத்துல அது எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இன்னைக்கு அவர் தெய்வம் ஆயிட்டாலும் எங்களுக்கு வந்து பக்கத்திலே தான் ஒரு நெருக்கமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சார், நீங்களே இப்போ சொல்லியிருந்தீங்க, அதாவது அவரை வந்து ஷூட்டிங் கூட்டிகிட்டு வந்தால் கூட நாங்கள் தான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வருவோம், திரும்ப வந்து அவரை அங்கேயே அவருக்கு பிடிச்ச பாட்டு போட்டு உட்கார வைப்போம். இப்போ நீங்கள் இந்த படத்துக்காக நீங்கள் அப்ரோச் பண்ண போயிருப்பீங்கல்ல சார், நீங்கள் இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து எப்போயுமே மனசில் பட்டதை வந்து அப்படியே சொல்லிடுவார் அப்படின்றதுலாம் நிறைய பேர் வந்து நம்மளோட மெமரிஸாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணும்போது அவர் உங்ககிட்ட என்ன கேட்டார் சார்? எதுக்கு எங்களை இந்த கேரக்டரில் கேட்குறீங்க? அந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயம் வெளிப்படையாக பேசினாரா உங்ககிட்ட? அது மாதிரி கேட்கல. ஏன்னா தனுஷ் சார் வந்து போன்ல ஒரு பேசிட்டாரு. நான் வந்து டைரக்டர் வந்து உங்களை மீட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. நானும் சுப்பிரமணிய சிவா சார் தான் முதல்ல மீட் பண்ண போறோம். அப்ப வந்து அவரு இவர் தான் டைரக்டர்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்போம். நான் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இவர் தான் சார் யாரடி மொயினி பண்ணாரு அப்படின்னா, யாடி மொயினி நைஸ் ஃபில்ம் அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு. அது பயங்கர எனக்கு அவர் சொன்ன அந்த மாடலேஷன் பயங்கரமா இருந்தது. அது எனக்கு அப்படியே தோல்ல கட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அவரு இப்ப கதையெல்லாம் கேட்டுட்டு ஹீஸ் வெரி ஹாப்பி, கண்டிப்பா பண்றாரு. அப்ப ஏதோ ஒரு பெரிய படம் பண்ணிட்டு நடிச்சிட்டு இருந்தாரு. ஐ திங்க் சிவகார்த்திகேயன் படத்துல ஏதோ சன் பிக்சர்ஸ் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த டேட் மட்டும் நீங்க பேசிக்கங்க, நான் வந்துடுறேன். அவருக்கு ஏன்னா தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும், செம்மையா சொல்லுவாரு, என்ன ஒரு ஆக்டர் அப்படின்லாம் சொல்லுவாரு. அவரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஏன்னா அவரோட படங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல ரொம்ப பிடிக்கும் அவரோட படங்கள். அதனால அவர் வந்து தனுஷ் சார் யாராவது பிடிச்சுன்னா நேரா போய் பார்த்துட்டு அவருக்கு கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும். அவர் படத்துல ஒர்க் பண்ணலைன்னா கூட நேரா போய் பார்த்துட்டு பேசிட்டு இல்ல போன்ல இந்த மாதிரிதான் அவரு ஒரு ரசிகனா மாறிடுவாரு. அது மாதிரிதான் பாரதிராஜா சார், இளையராஜா சார், கவுண்டமணி இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவரு லிஸ்ட்ல. நாங்க எல்லாமே வந்து இந்த லெஜர் டைம்ல எல்லாம் கவுண்டமணி செந்தில் காமெடி பாக்குறது, பாரதிராஜா படங்கள் பாக்குறது, இதுதான் எங்களோட மெயின் பொழுதுபோக்காவே இருக்கும். இப்போ இந்த திருச்சிற்றம்பலம் படமே நம்ம எடுத்துக்கலாம் சார். இப்போ இந்த படத்தில் பார்க்கும்பொழுது நிறைய இடங்கள் அவரோட அந்த டைலாக்லாம் ரொம்ப கேஷுவலாக டெலிவரி பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 பேர் என்ன மனநோயாளிங்களா அப்படிலாம் அவர் கேட்பார். அப்போல்லாம் தேட்டர்லலாம் வந்து பயங்கர கிளாப்ஸ்லாம் இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்பொழுது. இப்போ தேட்டர் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் எங்கள் வீட்டோட சேர்ந்து பார்க்கும்பொழுது எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சாங்க. படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா? அவரு டப்பிங்ல படம் பார்த்தாரு. படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப லைவா இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு தியேட்டர்ல எங்க கூட பார்க்கல, மேபி அவர் வெளியில பாத்துக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல அவர் நடிச்சிட்டு இருந்தாரு, தெலுங்கு படமும் தமிழ் படமும் பண்ணிட்டு இருந்தாரு. சோ வந்து அவர் எந்த டைம்ல அவர் படம் பார்த்தாரு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் அவர் நான் படம் எல்லாம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு உடம்பு சலம் அந்த ஹாஸ்பிட்டல் தான் அவர் நான் மறுபடியும் மீட் பண்ணேன். டப்பிங்ல பார்த்தப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர் பேசினாரு, ஒவ்வொரு சீனுமே சிரிச்சாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கு, நான் நடிக்கும் கூட தெரியல எனக்கு இப்படி வர போகுதுன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசினாரு. டப்பிங் நல்லா சிரிச்சாரு, சிரிச்சு என்ஜாய் பண்ணி டப்பிங் பண்ணாரு. அந்த அது நல்லா மறக்கவே முடியாது. நன்றி திரு மித்ரன் ஜவஹர் சார், இணைப்பில் நினைச்சு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு.
இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கானது இப்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நம்ம திரையில் பார்க்குறோம். ஏற்கனவே சொன்னது போல முழு அரசு மரியாதையோட அவருடைய உடலானது இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள் எல்லாம் அவங்களுடைய நினைவுகளையும் கண்ணீர் அஞ்சலிகளையும் அங்கே செலுத்திட்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த உடலானது நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.